எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் இணைந்திருக்கார். வாருங்கள் அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக முறிந்து விட்டது அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல தீர்மானம் போட்டு லெட்டர் பேட்லயே வெளியிட்டுட்டாங்க. இத குறிச்சு இந்த முடிவை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இது துரோகத்தின் கடைசி அத்தியாயம். எடப்பாடி பழனிசாமி கும்பலுக்கு துரோகத்தின் வழியிலே வந்ததுக்கு கடைசி அத்தியாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு செய்த துரோகம். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த விதியை மாற்றி அமைச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு துரோகம், நிரந்தர பொதுச் செயலாளர் சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு செய்த துரோகம், திருமதி சசிகலா அம்மையார் அவர்களிடம் பதவி வாங்கி கொண்டு அவர்களுக்கு செய்த துரோகம், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு கரம் கோர்த்து 4 ஆண்டு காலம் பயணித்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு செய்த துரோகம், தொப்பி போட்டு ஆர்கே நகர்ல தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அண்ணன் டிடிவி அவர்களுக்கு செய்த துரோகம், இப்படி எல்லாமே துரோகத்தின் வடிவத்திலே எடப்பாடி கும்பல்கள் பயணித்து வந்து கொண்டு இன்று துரோகத்தின் மொத்த வருவமா இந்த இத்தனை ஆண்டு காலம் தங்களை காப்பாற்றி கொண்டு பிஜேபியின் முதுகுக்கு பின்னால் சவாரி செய்து கொண்டு G20 மாநாடு, இடைக்கால பொதுச் செயலாளர், தேர்தல் கமிஷன் வரைக்கும் போய்கிட்டு இன்னைக்கு பிஜேபிக்கு ஒரு பெரிய மாபெரும் துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் இந்த துரோகத்தின் மொத்த உருவமாக தான் நம்ம எடுத்துக்கிடணும். அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது நாங்கெல்லாம் எதிர்பார்த்தது காலந்தாழ்த்து நடந்திருக்கிறது. ஏன்னா நாங்க எதிர்பார்த்தது இன்னும் மார்ச் வரைக்கும் போகும்னு நினைச்சோம். மார்ச்சுக்கு வந்த பிறகு தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு செய்வாங்கன்னு நம்ம பிளான் போட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடியே அண்ணாமலை உஷாராயிருந்தனால பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களும் கொஞ்சம் உஷாராக பார்த்ததுனால இப்ப வெளிப்பாடாக வெளியில வந்துருக்கு. பரவலா எல்லாருமே சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு அடிமையா இருக்கிறாரு, அவர் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து போறாரு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு தைரியமா கூட்டணி முறிவை அறிவிச்சிருக்காங்களே, இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அறிவிச்சுட்டு நீங்க என்ன சொல்றீங்க? யாரும் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுறாங்க. அப்ப பயந்து தானே போறாரு, அடிமையா தானே போறாரு. இப்ப கூட நீங்க அதாவது உள்ளுக்கே 2-3 பிரிவு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தனி ஒரு மனிதர் இல்ல, தனி ஒரு ஆளுமை உள்ளவர் அல்ல. அவர் ஒரு 10 தலை ராவணன் போல தான் பின்னாடி ஒரு 10 பேர் கொண்ட குழுக்களை வைத்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு தன்னிச்சையா எந்த முடிவு எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு தைரியம் கிடையாது. அதுக்குடைய அங்கீகாரம் யாரும் கொடுக்கல. இந்த பொதுக்குழுன்னு பேர்லயே உருவாக்கி வச்சிருக்காங்க. நாளைக்கு இன்னொருத்தர் தேர்ந்தெடுத்து பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டு இதே பழனிசாமியை கலத்தி விட்டுறலாம். அதனால அந்த பயத்திலேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதாவது அந்த புரட்சி தலைவர் வகுத்த விதியை மாத்தினாங்க. அந்த பொதுக்குழுன்னு பேர்ல போலி பொதுக்குழுக்கள் எல்லாம் சேர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்காக வழங்கப்பட்ட அந்த விதியை மாத்தி இந்த சதி கூட்டத்துக்கு தான் தலைவரா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதனால அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்துதான் போறாரு, அடிமையா தான் போறாரு. இப்பவும் அடிமையா தான் போயிட்டு இருக்காரு. மாவட்ட செயலாளர் கூட்டத்துல 100% நிர்வாகிகளின் ஒருமித்த கருத்தோட தான் இந்த முறிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது பாஜக கூட்டணியோட முறிவை எல்லாரும் எதிர்பார்த்தது தானா? நீங்க எப்படி அதை நினைக்கிறீங்க சார்? எல்லாருமே ஒத்து போயிருப்பாங்களா முறிச்சுக்கலாம் அப்படிங்கிறத? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலைய நான் எதுவும் பின்வாங்க மாட்டேன்ட்டாரு. இவர் ஜெயக்குமார் சொன்ன உடனே திரும்பி தலைமை முடிவு செய்யும் சொல்லிட்டு ரிவர்சல் வாங்கினாங்க. யாரும் எந்த அறிக்கையும் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி கொடுக்க வேண்டாம்னாரு. இவர் பின்வாங்கினாரு. திரும்பி இவரோட சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் 2 பேர் கொச்சின் வழியா போறாங்க, 2 பேர் பெங்களூர் வழியா தலைமறைவாகி விமானத்தை பிடிச்சுக்கிட்டு டெல்லியில போய் சரணாகதி அடைஞ்சாங்க. வாடகை வண்டியெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க. அவங்களுக்கு சொந்த வண்டியே டெல்லியில இல்லாத மாதிரி வாடகை வண்டியை பிடிச்சுக்கிட்டு எப்பவும் தங்குற இடத்தெல்லாம் விட்டு மாற்று இடங்கள்ல தங்கிக்கிட்டு கடைசியில பிஎஸ் கோயிலையும் அவரையும் பார்த்தாரு. அமித்ஷா பார்க்கல. அங்க இருந்து துரத்தடிக்கப்பட்டாங்க. அண்ணாமலையை மாத்துங்கன்னு சொல்றீங்க. நீங்க வச்சிருக்க ஒரு மாவட்ட செயலாளரை மாத்துறதுக்கு உங்களுக்கு தில்லு இருக்கா, தைரியம் இருக்கா, திறமை இருக்கா, திராணி இருக்கா? இல்லையே. நீங்க ஒரு மாவட்ட செயலாளரே மாத்த முடியாது. நீங்க போய் அடுத்தவங்க கட்சியில போய் இன்னொரு கட்சியில போய் மாநில தலைவரை மாத்துக்க சொல்றது எவ்வளவு பெரிய அசிங்கம், அவமானம் சொல்லுங்க. தமிழ்நாடு மக்கள் இதை பார்த்து ஒரு கேலி கூத்தாதான் பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய இவரை ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னு பார்க்கல. யார் வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க, நம்ம செயல்பாடு தானுங்க முக்கியம்.
ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தலைவர் பேசதான் செய்வாங்க. நீ அண்ணாமலையை மாத்திரதான் உங்க கூட கூட்டணி இருப்பங்கிறதே அது வந்து ஒரு ஆளுமையற்ற நிலைமை தானே. மக்களுக்கு அது ஒரு கேலி கூத்தா தானே இருக்கு. இவருடைய செயல்பாடு இல்லைங்கிறது தெரிஞ்சது போதெல்லாம். 9 தோல்வி, இவர் தொடர் தோல்வி. இதை எப்படி நம்பி மோடியும் அமித்ஷாவும் நம்பி இவரை உட்கார வச்சு இவர் கூட பயணிக்க முடியும்? அந்த அரசியல் வியூகம் தெரியாது, அரசியல் ஆளுமை இல்லை. அதனால இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையா அது செயல்படல. அவரு ஒரு 10 பேர் கொண்ட குழுவால செயல்பட்டு இருக்காரு. இப்போ நீங்களே சொன்னீங்க கொச்சி வழியா ரகசியமா போய் சந்திச்சாங்க அப்படின்னு. ஆனா இப்போ 4 நாளைக்கு முன்னாடி சந்திப்பு, இப்போ முறிவு, மறுபடியும் ஜெயக்குமார் நடுவுல வந்து இல்ல நாங்க இணைகிறோம், நாங்க வேண்டாம்னு சொல்றாரு. இப்படி திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி பேசுறாங்க. அந்த ரகசிய இது சந்திப்பு ஏன் சார்? அது ஒரு புரியாத புதிராவே. அவங்களுடைய பேச்சுகளே நயவஞ்சக பேச்சுகள், சூதகரமான பேச்சுகள், சூழ்ச்சிகரமான பேச்சுகள். இதுலயேதான் காலம் தழுத்தி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது கூடாலே வந்து 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 தர்மயுத்தத்தை நடக்க வச்சு, தர்மயுத்தத்துல நாங்கெல்லாம் நம்ம வந்துருவோம், அந்த அம்மா வந்துடக்கூடாது, முதலமைச்சரா வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் கூடால பயணிச்சுக்கிட்டு அண்ணன் தர்மயுத்தத்துல இருக்கும்போது இவர் போய் கூவத்தூர்ல போய் முதலமைச்சர் பதவியை வாங்கிட்டு போனவர். அதை தன்னை தக்க வைக்கிறதுக்காக அவரு அப்படியெல்லாம் அவர் வந்து சூழ்ச்சிகரங்கள். அதுக்கப்புறம் 2வது டிடிவி அவர் தினகரன் சார் வந்து அவரோட சேர்ந்தவங்க ஒரு 30 பேர் சேர்ந்து இவர் இந்த முதலமைச்சரை மாத்துங்கன்னு சொல்லும் போது அண்ணன் காலடியில் வந்து விழுந்துக்கிட்டாங்க. 4 ஆண்டு காலம் அந்த பதவியை காப்பாற்றணும்னு சொல்லி மோடி காலிலையும் அண்ணன் காலிலையும் வந்து உளுந்துதான் 4 ஆண்டு காலம். இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி யாருன்னு மோடிக்கு தெரிஞ்சிருக்குமா சொல்லுங்க? அந்த 4 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா இருக்கிற காலத்துல இதே பாரத பிரதமர் மோடியா இருக்கட்டும், அமித்ஷா இருக்கட்டும், இல்ல அனைத்து கட்சிக்குமே அம்மா இருக்கும்போது காட்டிய ஒற்றை முகம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி எங்கேயா போய் அனுப்பி நீங்க போய் இன்னைக்கு பிரதமருடைய மாநாடு நடக்கு, மீட்டிங் இருக்கு, நீங்க போய் டெல்லியில போய் அபிஷியலா போய் கலந்துட்டு வாங்கன்னு என்னைக்காவது அம்மா அனுப்பியிருக்காங்களா? இல்லையே. அங்கேயும் தம்பித்துறையெல்லாம் இருந்தாலுமே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தான் அனுப்புவாங்க. எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சு அழகு பார்த்ததும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை. அதனால நான் அந்த வழி வந்து தனியா போயிட்டு இருக்கோம். இவங்களுடைய வழி குறுக்கு வழியில் குறுக்கு பாதை அமைச்சு குறுக்குத்தனமா கபலீகரம் செய்யறதுக்காக அவங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய 2024 தேர்தல் அதுக்கு வந்து மக்களுடைய தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பா அதுக்கு பதிலடி கொடுக்கப்படும். இப்போ நேற்றைய அந்த தீர்மானத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையா வந்து எதுவுமே பேசல. ஏன்னா அவரோட அந்த அறிவிப்புலையுமே அவரோட சைன் வந்து இல்ல. தலைமை கழக அறிவிப்புன்னு மட்டும்தான் போட்டிருந்தாங்க. சோ இந்த கூட்டணி வாய்ப்பு இருக்கு. அந்த லெட்டரை நீங்க இன்னொரு நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய கையெழுத்து இல்ல, நீங்க சொன்னது உண்மை. அது மாதிரி பிஜேபி கட்சியில் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து போட்டிருப்பாரு. அப்ப இவ்வளவு நாள் பிஜேபி கட்சியில இருந்தாராங்கிறது எங்களுக்கே ஒரு சந்தேகமா இருக்கு. பிஜேபியோட கூட்டணி கட்சியில இருந்து வரல, பிஜேபி கட்சியில இருந்து வெளியேறுகிறோம்னு போட்டிருக்காரு. அப்ப இவ்வளவு நாள் பிஜேபி கட்சியில இருந்தாரா தெரியும். அவர் பொதுச் செயலாளரா கையெழுத்து போட முடியாது இல்ல. அவரு வந்து கோர்ட் மூலமா ஒரு இடைக்காலமா பொதுச் செயலாளரை வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு. இடைக்கால பொதுச் செயலாளரா அது பொதுச் செயலாளர்னு போட்டிருக்காரு. அதுல இடைக்கால நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம். அதனால அவர் வந்து அந்த கையெழுத்து கூட போட முடியாத ஒரு ஆளுமை. ஏன்னா நீங்க தான் கூட்டணி பிரிஞ்சாச்சு இல்ல, பேச வேண்டியதானே. அண்ணாமலை வந்து அண்ணாவை பத்தி சொன்னதுக்கும் புரட்சி தலைவி அம்மாவை பத்தி வசப்பாடுனதுக்கும் நீங்க இன்னைக்கு பதிலடி கொடுத்துருக்கலாமே பழனிசாமி. ஏன் கொடுக்க பயப்படுறாரு? இதே அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களை மறைமுகமாக அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டினார்கள் என்பதை ஒரு பத்திரிகை நிருபர்கள் மதுரை விமான நிலையத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை செருத்து விட்டு இந்த மாதிரி அண்ணாமலை பேசினாரு சொல்லும் போது அந்த இடத்திலே சொன்னாரு, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொன்னாரு. இந்த மாதிரி பதிலடி யார் கொடுத்தாங்க? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். புரட்சி தலைவி தன்னுடைய தாய்க்கு ஒரு இழுக்கான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உறக்க குரல் கொடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அதை வந்து எடப்பாடி பழனிசாமி இப்ப கொடுங்க. நீங்க இப்ப பிஜேபியில இல்லைன்னு சொல்லியாச்சுல, இப்ப கூட நீங்க பேசுங்க அண்ணாமலைய. உங்களுக்கு அந்த தைரியம் இல்லையே. இப்பவும் பேச்சுவார்த்தை இருக்கா? சேர்க்கலாமா சேர்க்க வேண்டாமா இந்த மாதிரி ஒரு முடிவுல தானே இருக்கீங்க. அதனால இதுவும் ஒரு அரசியல் வியூகம் பண்றாரு. ஒரு 10 சீட்டை வாங்கிட்டு தனியா நிக்கலாமா? இல்லைன்னா இவருக்கு இடி வழக்குகள் எல்லாம் நெருக்கி இருக்கும், 4800 கோடி வழக்குகள்லாம் நெருக்கி இருக்கும், காப்பாத்துங்கன்னு சொல்லி கையேந்தி போயிருப்பாரு முதல்ல அமித்ஷா கிட்ட. அமித்ஷா காப்பாத்தல. 2வது 4 பேர் தூது போனாங்க, அப்பவும் நடக்கல. அப்ப இவங்களை காப்பாத்தானால நம்ம வெளியில போவோம்னு சொல்லி
இது ஒரு அதாவது ஒரு ஒரு இது ஒரு நாடகமா கூட எடுத்துக்கலாம். மீட்டிங் வந்து தோல்வியில முடிஞ்சதுனாலதான் இந்த முறிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றீங்களா சார்? அதுதான் உண்மை. அதுக்கு அண்ணாக்கு சம்பந்தம் இல்லை. இவங்களை காப்பாற்ற சொல்லி முறையிட்டு இருப்பாங்க. வழக்குகள்ல இருந்து எங்களை காப்பாத்துங்க, கொடநாடு வழக்குகள் வருது. இப்ப உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட ஆட்டுத்தாடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி சொன்னாப்புல. அந்த ஆட்டுத்தாடி யாருங்கிறது அவர்கிட்ட கேட்டா நமக்கு தெரியும். ஆனா அது போல ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல இவர் வந்து மறைஞ்சிருக்காங்க, ஒளிஞ்சிருக்கிறாங்க, காப்பாற்றப்பட்டு இருக்கிறாங்கிற ஒரு சூழ்நிலைய கொண்டு போய் பேசியிருக்கும் போது மத்திய அரசாங்க கவனத்தில் எடுத்து இவங்க மேல இருக்கிற வழக்குகள் எல்லாத்தையும் உண்மை தன்மைகளை எல்லாம் ஆராய்ச்சி. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த விதிய மாத்திருக்காங்கிறது பாரத பிரதமர் மோடிக்கு தெரியாதா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாக்கு தெரியாதா, இல்ல அண்ணாமலைக்கு தெரியாதா? அப்போ இவ்வளவு பெரிய ஒரு ராஜ துரோகம், ஒரு கட்சியோட நிறுவனர் வகுத்த விதியை, தொண்டர்களுக்காக வகுத்த விதியை மாத்துற போது இதுக்கு ஒரு துணையா இருந்து மோடி பக்கத்துல இடம் கொடுத்தாரு பாத்தீங்களா, அதுவே பெரிய தவறு. அதனாலதான் கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இவங்களை கலத்தி விடட்டும், போட்டும், இவங்களா வெளியே போட்டோம்னு நினைச்சு காத்திருந்து வெளியில அனுப்புறாங்க போல. இது வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து வெளிப்படையாவே அதிமுகவை வந்து விமர்சிச்சுட்டு தான் இருந்தாரு. இந்த கூட்டணி பத்தி அவர் தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு இப்ப வந்துட்டு இந்த கூட்டணி பத்தி மேலிடம் வந்து முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல அதாவது அது அவருடைய எப்பவுமே வந்து உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவருங்கிறது நம்ம சொன்னோம்னா மற்ற கட்சிகளுக்கு அது ஒரு மாவட்ட செயலாளரோட அங்கீகாரம் தான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தேசிய கட்சி மேலிடத்துல இருந்து தான் கொடுப்பாங்க. இங்க வந்து மாநில தலைவரோட அங்கீகாரம் வந்து கட்சி மாநிலத்துக்குள்ளதான். அது அவங்களுடைய கட்சி, அது காங்கிரஸா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் அது வந்து மத்திய மேலிடம் தான் அதுக்கு அவங்களுடைய பொறுப்பாளர்கள். அதனால அவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி பண்ணணும், யாரு செய்யணும்னு சொல்லி பார்ப்பாங்க. இல்ல இவரு தான் வேணும்னு சொல்லி திரும்பி போய் காலில் நிக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. அது அண்ணாமலையின் அடுத்த பேட்டியை பார்த்தா நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுகக்குள்ளேயே 2 பிரிவு இருக்கு, பாஜக வேண்டும் பாஜக வேண்டாம் அப்படின்னு 2 பிரிவு இருக்கு அப்படின்னு. இப்போ பாஜக கூட்டணி வந்து முறிஞ்சிருச்சு. சோ ஒருவேளை பாஜக வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அதிமுகக்குள்ள இருக்கிறவங்களோட முடிவு இனி என்னவா இருக்கும்னு சொல்றீங்க? பாஜக வேண்டும் சொல்பவர்கள் பல வழக்குகளில் சிக்கியிருப்பார்கள். இடியோட கஸ்டடியில இருந்திருப்பாங்க, வருமான வரித்துறை வழக்கில் இருந்திருப்பாங்க, சொத்து குவிப்பு வழக்கில் இருக்கிறவங்க பாஜக வேண்டும் என்று காத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி நடக்கிறதுனால பாஜக வேண்டாம்னு சொல்றவங்க வந்து மறைமுகமா திமுகவோட தொடர்பு வச்சு திமுகவோட வழக்குகள்ல சிக்கியிருப்பாங்க. காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. இந்தியா கூட்டணிக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல நம்ம நிற்போம், நாளைக்கு யார் ஜெயிச்சு வந்தாலும் நம்ம ஆதரவு கொடுத்து நம்மளுடைய பங்கை கேட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற மனநிலையில செயல்படுவாங்க. அதனால அவங்க ஒரு கும்பல் நடத்துறாங்க, ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் தான் அது. அந்த கும்பல் நடத்தி வந்து அதிமுக தொண்டனை களங்கப்படுத்தவும் அதிமுக பேரை களங்கப்படுத்தவும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது மாபெரும் தலைவர்கள் வகுத்த ஒரு வீர வரலாறான ஒரு இயக்கமாகும். அதாவது யாருக்கும் அடிபடிஞ்சு போகாத மக்கள் சக்தியும் தொண்டர்கள் சக்தியும் அதிகமான ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை பாலடிச்சிட்டு இருக்காங்க இந்த எடப்பாடி கும்பல். இதுக்கு மக்களுடைய தீர்ப்பு 2024 சரியான முறையில் பாடம் கற்பிக்கும். இப்போ உங்களை போல ஆதரவாளர்கள் வந்து நிறைய நேர்காணல்ல சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த கூட்டணி முறிவை வந்து அதிமுக கட்சியோட முக்கிய அமைச்சர்கள் SP வேலுமணி போன்றவர்கள் வந்து ஆதரிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஆதரிச்சிருக்காங்க. பிரஸ் மீட்ல SP வேலுமணி அவர்களை பின்னாடி பார்க்க முடிஞ்சது. அப்போ இதன் மூலியமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாலும் நாங்க அதுக்கு கட்டுப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது எல்லாருமே ஒத்து போறாங்களே இந்த கூட்டணி முறிவை. சோ இந்த ஒத்து போறத பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? திருப்பாச்சி படத்துல சொல்லுவாங்களா, நான் உனக்கு இதுல அமைச்சர் MLAல தூது விட்டேன், MPல தூது விட்டேன், கடைசியில உன் பிள்ளைய தூது விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு வில்லன் சொல்லி ஒரு டைலாக் விடுவாப்புல பாருங்க வாழைக்கட்டுல. அது மாதிரி இவங்க ஒவ்வொன்னா தூது விட்டாங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து எதுவும் காது கொடுத்து கேட்கல பிஜேபியோட இது. 2வது இப்போ விஜயபாஸ்கருடைய குட்கா கேஸ் கவர்னரோட கையெழுத்துல இருக்கு. அப்ப அவர் எப்படி என்ன மனநிலையில இருப்பாரு? இப்ப கவர்னர் நாளைக்கு கையெழுத்து போட்டுட்டா திமுக அரசு அததான் சொல்லிட்டு இருக்காங்க, கவர்னர்கிட்ட கையெழுத்துக்கு இருக்கு கையெழுத்து போட மாட்டேங்காருன்னு சொல்லி கவர்னர் தான் குற்றம் சாட்டி இருக்காங்க. இப்ப நாளைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தா நாளைக்கு குட்கா பாஸ்கர் மேல வழக்கு வரும். ஏற்கனவே அவர் மேல வந்து இடி வழக்கு இருக்கு.
அபிராமிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல காவல் நிலையத்துல திரும்ப தூசி தட்டிகள் வழங்கப்பட்டு அந்த தேர்தல் ஆர்கே நகர் தேர்தல் நேரத்துல வருமான சொத்துக்கள் இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. அதுல 7-8 அமைச்சர்களுடைய பேர் இருக்கு. அண்ணன் செங்கோட்டையன் பேர் முதற்கொண்டு அதுல இருக்கு. அதுல எடப்பாடி பழனிசாமி பேர் இருக்கு. அதனால அந்த ஒரு 8 அமைச்சர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஈடி வழக்குல இருந்து தப்பிக்க விடணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதாவோட 2ஆம் கட்ட நகர்வா இருப்பாங்க. ஒரு சில ஆட்கள் திமுகவோட பி டீமா செயல்படுவாங்க. இந்த கும்பல் தானே. அதாவது தொண்டர்கள் யாரும் இதுல கிடையாது. அதிமுக போர்வைய மேல வச்சுக்கிட்டு நீதிமன்றத்துல கேட்டு இடைக்கால இடையூட்டு மனுக்களாக பெற்று அந்த அதிமுக போர்வைய மேல வச்சுக்கிட்டு இவங்க இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் அண்ணா ஓபிஎஸ் அவர்கள் கலந்து ஆலோசிச்சு மூத்த நிர்வாகி அண்ணன் பண்டூர்ட்டியார் அவர்கள் தலைமையில விசாரிச்சு அதனுடைய ஆய்வுகள்லாம் நடத்தி யார் கூட நடத்தணும், எப்படி நடத்தணும், இந்த இயக்கத்தை இனிமேல் காப்பாத்துறதுக்கு என்ன வழிகள்ல நம்ம முயற்சி எடுக்கணும். ஏன்னா கொண்டு வந்து தெருவில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இனி அடுத்தது மக்களை சந்திக்க போறதுக்குள்ள தோல்வியை தான் அவங்க பார்க்க போறாங்க. இவங்க ஒன்றும் வெற்றிய, ஏன்னா இதுவரைக்கும் அவர் எதுவும் களத்துல நின்று வெற்றி பெற்றது கிடையாது. எல்லாமே தொடர் தோல்விதான். அதனால இப்போ நம்ம இன்னும் அதிமுக விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதற்குரிய மீட்டிங் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. மூத்த நிர்வாகிகளோட சந்திச்சு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அண்ணன் பண்டூர்ட்டியார் அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அண்ணன் அவர்கள் வந்து தன்னுடைய முடிவினை வெளிப்பாட்டை வெளியிடுவார். கழகம் காப்பாற்றப்படும். எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையிலான அதிமுக வந்து அபிஷியலா பாஜக கூட்டணியில வெளியில வந்துருச்சுன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில இணைறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இணைந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா? நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அண்ணன் பண்டூர்ட்டியார் அவர்கள் ஏற்கனவே முதல்ல இவர் மோடி இவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். கழக ஒருங்கிணைப்பாளரா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2026 வரை தொண்டர்களால் ஒற்ற ஓட்டுல தேர்ந்தெடுக்கப்பட்ட கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 2026 வரைக்கும் இருக்கிறாங்க. நீதிபதி ஜெயச்சந்திரன் சாருடைய தீர்ப்புல இருக்கு. அது கீழாமை நீதிமன்றத்துல இருக்கு. அது பிரகாரம் மோடி அவங்க பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கிட்ட முறைப்படி வந்து பேசினாங்கன்னா கூட்டணி வைக்கிறதோ கூட்டணி வியூகம் அமைக்கிறதோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் செயல்படும். அதை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெளியிடுவார். இப்போ ஒருவேளை திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு போனா அவர் தாமரை சின்னத்துல நிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே. இதை நீங்க என்ன சார் சொல்றீங்க? நாங்க ஏங்க தாமரை சின்னத்துல, இது வந்து தவறான கேள்வி. நாங்க ஏன் தாமரை சின்னத்துல நிக்கணும்? நாங்க எப்படி தாமரை சின்னத்துல நிக்க போறோம்? இல்ல இப்ப சின்னங்கிறது அவங்க கிட்ட இருக்கு. அப்படி ஒண்ணும் கிடையாது. சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருக்குன்னு ஒண்ணும் கிடையாது. இன்றிமர்ல அதாவது அவங்க ஒரு இது வாங்கிட்டு வந்தாங்க. இடைக்கால அன்னைக்கு தேர்தல் இருந்தது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் எடப்பாடி அணியா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் அணியாங்கிறது கட்சி இரண்டாக உடையும். சின்னம் ரெண்டு பேருக்கு சின்னம் கிடைக்காது. களத்துல மக்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருமே ஒழிய சின்னத்தை கையில் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி அனுபவம் செய்யாது. அனுபவம் இருந்தா இவங்க 2 பேருமே ஒரு உதயநிதி சொன்ன மாதிரி கொள்ளக்காரங்களும் திருடர்களும் சொல்ற மாதிரி தான் வரும். உதயநிதி அவர் பேசுன மாதிரி அப்போ வந்து சின்னத்தை கொடுத்துட்டு இவரை வெளியில அனுப்பி விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி எங்க கூட கூட்டணிக்கு வருவாங்களா? நாங்க அவங்கள ஏத்துக்கிட முடியுமா? அப்ப அவர் உதயநிதி பேசுன மாதிரிதான் வரும். இவர் திருடரு கொள்ளையருன்னு சொன்ன மாதிரிதான் வரும். நம்ம மக்கள் மனசுல உருவாகும். அந்த ஒரு தவறை பாரதிய ஜனதா கட்சி செய்ய மாட்டாங்கிறத நம்புறோம். இப்ப இந்த கூட்டணி முறிஞ்சிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. மீண்டும் இந்த கூட்டணி இணைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அதான் மேல நன்றி மீண்டும் வராதீர்கள் சொல்லி போட்டிருக்காங்களே. அதுல முனுசாமி அவரு நம்ம கேபி முனுசாமி எங்க போனாலுமே அவர் பிரித்து வைத்து பார்க்கிறதும் புரட்சி தலைவி அம்மா 2014 40 தொகுதி வெற்றி பெறணும்னு வியூகம் அமைக்கும் பொழுது அந்த தொகுதியில மறைமுகமாக அன்புமணி ராமதாஸுக்கு மறைமுக உதவி செய்து ஜெயிக்க வைத்தவர் கேபி முனுசாமி என்று அரசியல் அத்தியாயத்தை அழித்து விட்டவங்க புரட்சி தலைவி அம்மாவால் அழிக்கப்பட்டவர் கேபி முனுசாமி. இதே அண்ணன் தர்மயுத்தத்தை நடத்தும் போது கூடால வந்து இருந்து இந்த தர்மயுத்தத்தையும் சீரழிச்சவர் கேபி முனுசாமி. இப்போ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கூடால போய் உட்கார்ந்து இருந்து அங்கேயும் வெட்டி முறிச்சு அவருடைய செயல்பாடு நல்லாவே செஞ்சிட்டு இருக்காரு கேபி முனுசாமி. அவர் என்ன சொன்னாரு? இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி கிடையாது. அப்புறம் எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியும்? எடப்பாடி பழனிசாமி வாய் தான் எல்லாரும் பூட்டிட்டாங்களே.
10 பேர் சேர்த்து பூட்டி வச்சுட்டாங்களே, இந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 5 பேர் சேர்ந்து வாயில உள்ள பூட்டை போட்டு லாக் பண்ணிட்டாங்களா. அவர் எங்க போட்டு திறப்பாரு? அவரு பாவம் திக்கு தெரியாத காட்டுல விக்கி விலக்கி நினைச்சிட்டு இருக்காரு. ரெட்டை தலைமையில இருக்கும்போது கெத்தா வந்துட்டு இருந்தாரு. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கையை பிடிச்சுக்கிட்டு இவரு சொல்றத எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ணன் இவரை சொல்லி சொல்லி முன்னிலைப்படுத்திட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாருங்க 10 பேர் சொல்றதுக்கு அவர் அன்னைக்கு அடிபணிஞ்சிட்டு இருக்காரு. அவரால் தன்னிச்சையா செய்ய முடியாது. ஒரு மாவட்ட செயலாளரை மாத்த சொல்லுங்க, அதுக்கு பிறகு போய் நீங்க மாநில செயலாளர் அண்ணாமலையை மாத்துக்க சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க அவங்க கட்சி வேற எங்க கட்சி வேறன்னீங்க. இதே எடப்பாடி பழனிசாமி ஒரு இதுல சொன்னாரு, அவங்க கட்சி வேற எங்க கட்சி வேறன்னாரு. அவங்க கட்சி மாநில செயலாளர் மாநில தலைவரை மாத்த சொல்றது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? தவறுதானமா அது? அடுத்த வீட்டுல போய் நீங்க அவரை மாத்துன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான சூழ்நிலை. இதெல்லாம் இப்ப கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுகங்கிற ஒரு போர்வைக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு பேசுறாரு. இதே இப்ப தனிப்பட்ட பழனிசாமியா பேசியிருந்தாருன்னா யாரு அவருடைய பதிலை யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. அதுக்கு இனிமேல் அண்ணா ஓபிஎஸ் அவர்கள் அடுத்த வியூகம் அமைப்பார். ஒட்டுமொத்தமா தற்போதைய அரசியல் சூழ்நிலையை வச்சு பார்க்கையில வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோட களம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த தடவை நாடாளுமன்ற தேர்தல் நல்ல டஃப் இருக்கும். மக்கள் களத்துல நாங்களும் நிற்போம். 40 தொகுதியிலும் வாக்காளர்களை நம்ம நிப்பாட்டணுங்கிறதுல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே அவர் ஒரு வியூகம்லாம் அமைச்சு அதற்கு உரிய கூட்டணிகள் எல்லாமே அவர் பேசி வச்சிருக்காரு. ஆனா இனிமேல் இப்போ இவங்களுடைய நிலவரங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இனிமேல் அடுத்த உள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட்டங்கள் நடத்தி அண்ணா அதை கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவு வரும்போது தெரியும். ஆனா கண்டிப்பாக அதிமுக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டில் 15ல இருந்து 20 சீட்டு கண்டிப்பா ஜெயிக்குங்கிறது நம்பிக்கையோட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில நடக்கிற கூட்டணியில 15ல இருந்து 20 சீட்டு கண்டிப்பாக கிடைக்குங்கிறது நம்பிக்கையோட இருக்கு. நன்றி சார், எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். வணக்கம். நன்றி. எம்ஜிஆர் டிவிக்கு ரொம்ப நன்றி, நெஞ்சார்ந்த நன்றிகள்.